வார்த்தையா சொன்னாலும் அது வந்து அவங்க பண்ண யோசனை. வின் பண்றது ப்ளூ டீம். அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. தனித்தனியா கொடுத்தாலே இங்க தகரத்தை போடுது. இதுல டீமா என்னத்தை கிழிக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆட்டோ பண்றேன். சங்கு புஷ்பம் வச்சு ஒரு டெம்பூரா ஃப்ரை பண்ணி அதே மாதிரி டபுள் கலர்ல கொடு. இந்த மாதிரி புரியாத மாதிரி அவங்க கிட்ட பேசினீங்கன்னா வின் பண்ணிடுவோம். ஓகே. யாருக்கு சங்கூத போறாங்கன்னு இப்ப நீங்க பார்க்கலாம். எப்படி நீ கலங்கஸ்தப்பா. இன்னைக்கு உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எப்படி அமைய போகுதுன்னா இது எப்படி பாதி ஆஃப் டைம்ல எடுத்துட்டு இது வேற ஒருத்தர் வாயில வைப்பீங்களா? வாயில பால்லாம் அசிங்கமா இருக்குயா. சூப்பர். எது நீ ஏற்கனவே அப்படி தாண்டா இருக்க. பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, வாயில மட்டும் நீங்க சொல்லணும். ஏய் ஏன் கத்துற? சரி சரி சரி. மோலிட்டு வாயில அந்த பாலை பாக்குறதுக்கு டிவியில குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குமோ. ஏடா மூஞ்சி இது என்ன மூஞ்சி? என்ன கொடுமை சரவணனது. எந்த அளவு வெட்டணும் உள்ளியா? எந்த அளவு? சின்ன அளவாட்டா? கஷ்டம் இல்ல. சொல்ற சரி. வீணா என்ன குலகாரன் ஆக்கிறாத போயிரு. அன்னதானத்துக்கு ஒரு அன்னதானம் 10. சரி, இதுல ஒரு 3 கப் போடு. 3 கப் போடுவா. போடு. அள்ளி தான் போறேன். என்ன வளங்காத ஐயா. அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். அடே இது கொஞ்சம் கம்மியா போடுறா. பையனுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் மேட்டர்லாம் கொஞ்சம் நிறைய தெரியல போல. சோ பேசிக்கலா நான் கொஞ்சம் நிறைய ஸ்வீட்ல இன்வால்வ்மென்ட் ஆனது. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? ஏன்னா நந்தகுமார் ரொம்ப டேலண்டா நான் கேள்விப்பட்டேன். ஏன்டா? அவர் கல்யாணம் போய் அவரே திருடிட்டு போயிட்டாராம். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் பின்னிட்டனே. 50 செலவு தூக்கி பொண்ணு வீட்டுல போட்டல. ஆனா அவனுங்களும் சும்மா கிடையாது. நேக்கா அவங்க பொண்ணை என்கிட்ட தள்ளி விட்டானுங்கல்ல. அலைவரு திமிங்கலம் தான் ஆறு கடல் தேரும் அந்த இடத்தில் கோமாளிகள் சொன்னீங்க நீங்க வாட்ச் அங்கே போன்றா அங்க போணுமா அங்க போணுமா? என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு. என்னடா ஆச்சு? அலையறாடா. இது அவங்க ஆயாவா? என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? சிவாஜி சார் 3 பேரும் ஜட்ஜா இருக்கு, உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் இல்லைங்கய்யா. லைனரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இத்தனை காலமா இது நடந்துட்டு இருக்கு. ஐயா அது ஒரு 6 சீசனா நடக்குதுங்கய்யா. நல்லா சமைக்கிறவங்களுக்கு மார்க் திடீர்னு கம்மியா கொடுத்துறாங்க. சுமாரா சமைக்கிறவங்களுக்கு திடீர்னு செஃப் ஆஃப் தி வீக் கொடுத்துறாங்க. இந்த சுமாரா சமைக்கிறவன் சொன்னதுல நீ ஏதாவது ஒரு உருப்பத்துல என்ன சொல்றியா? போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடும்.